மீனா, நீயும் உன் புருஷனும் சேர்ந்து எவ்வளவு உழைக்கணுமோ உழைங்க. ஆனா உழைக்கிற பணம் உங்க குடும்ப மானத்தை காப்பாத்த போறதில்ல. எலெக்ஷன்ல என்ன சந்தி சிரிக்க வச்சேல்ல, உங்களை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன்டி. அப்பா, என்னடா ஒரு சந்தோஷமான விஷயம்பா. இந்த வீட்டுல சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தே ரொம்ப நாள் ஆச்சுடா. பா, நீங்க நடந்துருக்குதுப்பா. என்ன விஷயம் சொல்றேன்ப்பா. ரவி பழகுறல. என்னடா? அது ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு தானே உனக்கு கூப்பிட்டேன். நம்ம வீட்டு பிரச்சனையில ஒரு பங்கு குறைஞ்சிருக்குதுப்பா. சரியா கணக்கு போட்டா 20.83% குறைஞ்சிருக்குது. என்னடா ஏதோ பெர்சன்டேஜ் எல்லாம் சொல்ற? என்ன கணக்கு? எல்லாம் உன் திட்டு கணக்கு தான்டா. எதை பத்திரா சொல்ற? டே, இவனால அந்த வீட்டு மேல வந்துச்சடா கடன் 48 லட்ச ரூபா. அதுல 10 லட்ச ரூபா குறைஞ்சிருச்சு. 10 லட்சம் குறைஞ்சிருக்கா? ஆமா அத்தை, அந்த ஃபைனான்சியரை பார்த்து 10 லட்சம் கட்டிட்டோம். சந்தோஷமான விஷயம்தான். என் நம்பிக்கை வீண் போல. இன்னும் 38 லட்ச ரூபா தான் பாக்கி இருக்குது. டே முத்து, எப்படிடா இவ்வளவு சீக்கிரத்துல 10 லட்சம் ரெடி பண்ண? அது ஒரு சூப்பரான வழி இருக்குடா. ஆனா அதை சொன்ன உனக்கு புரியுமான்னு தெரியலையே. அப்படின்னு வழி? நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிறது. உனக்கு இது தெரியாதுல்ல? என் முத்து, 10 லட்சங்கிறது பெரிய தொகை. அது எப்படி ரெடி பண்ணி கொடுத்த? எங்கேயாவது கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் வாங்குறது உனக்கு மனோஜுக்கும் தான் பழக்கம், அவங்களுக்கு இல்லை. கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் கடன்லாம் வாங்கலை. நாங்கள் உழைச்சி சேர்த்து வச்சதுன்னு எல்லாம் சேர்த்து வச்சு கட்டியிருக்கோம். அது மட்டும் இல்ல அங்கிள், மீனா அவங்க தாலி செயினை வித்துட்டாங்க. என்னம்மா இது, தாலி செயினை வித்துட்டீங்களா? நீயே இப்பதானே வாங்கி கொடுத்த. பரவாயில்லப்பா, திரும்ப வாங்கி கொடுத்துக்க போறேன். கையில உழைப்பு இருக்குல்லப்பா, அது போதும்பா. முதல்ல கடன் அடிச்சா போதும்பா. நாங்க மட்டும் இதுக்காக காசு கொடுக்கலப்பா. ரவியும் பழகுறலும் 1 லட்ச ரூபா கொடுத்தாங்கப்பா. ஓஹோ அப்பா, என்னால அதிகமா எதுவும் ரெடி பண்ண முடியலப்பா. என்னால முடிஞ்சதை கொடுத்தேன். உங்க 2 பேர்த்துக்கு சம்பந்தம் இல்லாத கடனை நீங்க கட்டுறீங்க. சம்பந்தமா இருக்கிறவ 1 ரூபா கூட உழைச்சி சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேங்கிறான். என் ஷோரூம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. எப்படியோ இந்த வீட்டில் இருக்கிற என் ஷேர் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்காக தான் காசு கொடுத்துருக்காங்க. உன் புத்தி வேற எந்த மாதிரி யோசிக்கும்? நல்லா திருத்தவே முடியாது. மீனா, நீ ஏமா நகையை வித்த? பரவாயில்ல மாமா, என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. முதல்ல இந்த வீட்டை காப்பாத்திட்டு அது போதும். பா, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. இப்போதைக்கு 10 லட்சம் கட்டியாச்சு. சீக்கிரமா மிச்சம் இருக்கிற 38 லட்சத்தையும் கட்டிடலாம். அந்த ஃபைனான்சியர் கிட்ட நாங்கள் எழுதி வாங்கிட்டு வந்துருக்கிறோம். இனிமே அவன் வீட்டை எடுப்பாங்கிற பயமே வேணாம்ப்பா. டைம் இருக்குது. இங்க மனோஜ்ங்கிறது யாரு? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அவர் அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கோம். சார், என்ன சார் சொல்றீங்க? என் பையனை எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். சார், என்ன சார் பிரச்சனை? மனோஜ் அவர் அப்பா கையெழுத்த போலியா போட்டு கடன் வாங்கியிருக்கிறதா ஃபைனான்சியர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா? ஆமா, ஃபோர்ஜரி அண்ட் சீட்டிங் கம்ப்ளைண்ட். அந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்றோம். மனோஜ்ங்கிறது இங்க யாரு? என்னம்மா இப்படி சொல்றாங்க? ஓ, நீதான் மனோஜா? புடிங்க அவனை.
ஏய் எங்கடா ஓடுற? அம்மா 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 என்ன சார் காப்பாத்து மாமா. சார் ஒரு நிமிஷம். அந்த ஃபைனான்ஸ் கிட்ட நாங்கள் கடன் வாங்கினதெல்லாம் உண்மைதான் சார். அது இப்போ தான் சார் நாங்கள் அடைச்சிட்டு வரோம். சார் இங்க பாருங்க சார், அவரே ரெசிப்ட் போட்டு கொடுத்திருக்காரு. மீதி பணம் கட்ட டைமும் கொடுத்திருக்காரு சார். ஆமாம் சார், அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை சார். கடனுங்கிறது வேற விஷயம்ப்பா. ஆனா போலி கையெழுத்து போட்டுல சீட்டிங் பண்ணிருக்கான். சட்டப்படி இது கிரிமினல் அஃபென்ஸ். அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். சார் எங்க நாங்கள் தான் பணத்தை கட்டிடுறோமே சார். பணத்தை விடு, இவன் அப்பா யாரு? அவர்தான் சார் எங்கள் அப்பா. சார் உங்க பையன் உங்க கையெழுத்து போட்டு தானே கடன் வாங்கியிருக்கான். சார் அவன் கையெழுத்து போட்டான் தான் சார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நாங்கள் ஃபைனான்ஸ்கிட்ட பேசி சரி பண்ணிட்டோம் சார். இவன் பண்ணிருக்கிறது கிரிமினல் வேலை. இதுல என்ன சரி பண்ண வேண்டியது இருக்கு? சார் அது ஓகே சார். ஆனா அந்த ஃபைனான்சியர் தான் 3 மாசத்துல கடனை திருப்பி கொடுங்கன்னு எழுதி வாங்கினாரு. இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்களே. கம்ப்ளைண்ட் வந்தா நாங்க ஆக்ஷன் எடுப்போங்க. சார் நான் எங்க அப்பா கையெழுத்து தானே போட்டேன், வேற யாரோட கையெழுத்தும் போடலையே. நீ உன் வீட்ல உட்காந்து யார் கையெழுத்த வேணாலும் பேப்பர்ல போட்டு பாரு. ஆனா கடன் பத்திரத்துல இன்னொருத்தர் சைன் போடுறது சட்டப்படி குற்றம். இன்னும் என்னெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணிருக்க? நட ஸ்டேஷனுக்கு. ஐயோ, ஆமா ஆமா சொல்லுங்கம்மா. சார் அவனை விட்டுடுங்க சார். அவன் ஜெயிலுக்கெல்லாம் போய் பழக்கம் இல்ல சார். அப்ப ஃபோர்ஜரி பண்ண மட்டும் பழக்கம் இருக்கா? சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அந்த ஃபைனான்ஸ்கிட்ட நான் அதெல்லாம் பேசுகிறேன். ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. டேய் நடடா. அம்மா அம்மா போடா அண்ணா. அம்மா என்ன காப்பாத்து மாமா. எனக்கு பயமா இருக்கு மாமா. அவனை விட்டுடுங்க சார். சார் கேளுங்க சார். அவனை அம்மா அம்மா விட்டுடுங்க சார். அம்மா 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 என்ன காப்பாத்து மாமா. ஏறா வண்டியில. பயமா இருக்கு மாமா. ஏத்துங்க. மாமா. சார் யோ, அவனை விட்டுடுங்க வண்டியில. சார். சார் சார் அவனை விட்டுடுங்க சார். ஐயோ எடியா வண்டியா. மனோஜ் பையன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. என்னப்பா அண்ணாமலை நல்ல மனுஷன், அவர் பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அவர் நல்லவரா இருந்து என்ன பிரயோஜனம்? பையனை நல்லவனா வளர்க்கலையா? ஏங்க என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க, அவனை காப்பாத்துங்க. யார காப்பாத்தணும்? என்ன காப்பாத்தணும்? உன்னால மட்டும்தான் அவன் அப்படி ஆயிட்டான். இப்ப சந்தோஷமான கேள்றா முத்து. அவனை இப்படி ஆக்குனதே இப்பதானே. பாரு எல்லாரும் எப்படி ரோட்ல நின்னு வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப எல்லாமே ரோட்டுக்கு வந்துருச்சு. இப்ப சந்தோஷமான கேள்றா. அவனை ஒரு கிரிமினல் ஆக்கி வச்சிருக்கான். முதல்ல இவ்வளவு புடிச்சிட்டு போ சொல்றா. டென்ஷன் ஆகல. அச்சனா பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன மாதிரியே கரெக்டா பண்ணிட்டீங்க. ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம். என்ன வருத்தம்? போலீஸ் வீட்டுக்கு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு போறப்போ அந்த குடும்பமே ரோட்ல நின்று அவமானப்பட்டிருக்கோம்ல. அதுதான் நேர்ல பார்க்க முடியாம போச்சு. ஆனா நீங்க நினைச்சது நடந்துருச்சுல்ல. ஆ, மனோஜ் கொஞ்ச நாளைக்கு வெளியிலேயே வரக்கூடாது. அவன் உள்ளவே இருக்கட்டும். போர்ஜரி கேஸ்ல அவ்வளவு ஈஸியா வெளியே வரவும் முடியாது, பெயிலும் கிடைக்காது. ரொம்ப நல்லது. அந்த திமிரு பிடிச்ச முத்துவும் மீனாவும் அவனை காப்பாத்துறதுக்காக தெரு தெருவா அலையணும். முதல்ல வீட்டை காப்பாத்துறதுக்கு பணம் சம்பாரிச்சாங்கல்ல, இப்ப காப்பாத்த முடியலையேன்னு அலறணும். இதுக்கு மேல அவங்களோட ஃபோக்கஸ் பணம் சம்பாதிக்கிறது மேல இருக்காது. அதுக்குள்ள நம்ம கொடுத்த டைம் முடிஞ்சிடும். வீட்டை ஜப்தி பண்ணிடலாம். அது நடந்துட்டா போதும். அந்த மொத்த குடும்பமும் தெருவுல வந்து நிக்கணும்.